अस्सलाम वालेकुम। आदाब अर्ज़ है, मैं ज़हूर गुज़ार हूँ कि मुझे अपने हम बुलाया। நண்பர்களே, நம்முடைய சமூகம் பொதுவாகவே நிறைய விஷயங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுது. இப்போ அந்த அண்டர் எஸ்டிமேஷனுக்கும் டிரான்ஸ்லேஷனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, ஷன் இருக்கிறதுனால ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நினைக்க வேண்டாம். பொதுவாகவே நாம் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நம்மை பற்றி தெரியும், நம் உடன் இருப்பவரை பற்றி தெரியும், நம்மளுடைய காதலை பற்றி தெரியும், அல்லது காதலரை பற்றி தெரியும், என்னமோ நிறைய நினச்சிட்டு இருக்கோம். அது எதுவுமே உண்மை கிடையாது. நம்ம பொதுவாகவே குறைந்த விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய விழிப்புணர்வு மேம்படுவதற்கு அறிவு என்கிற ஒரு விஷயம் பரந்த அளவில் தேவைப்படுது. அதில் முக்கியமாக அறிவை நமக்கு ஊட்டுகிற ஒரு விஷயமாக இருப்பதுங்கிறது மொழி. அந்த மொழியுமே ஒரு குறிப்பிட்ட எல்லை அளவுக்கு நமக்கு ரொம்ப லிமிட்டடாக தான் கிடைக்குது. அந்த லிமிட்டேஷனை கூடுமான அளவு உடைச்சிட்டு நம்முடைய எல்லைகளை பரந்த தளத்துக்கு கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற விஷயம். ஆனால் இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஏற்கனவே எல்லாரும் சுட்டி காட்டியபடி தொல்காப்பிய காலத்திலிருந்து தொடர்ந்து இருந்தாலும் கூட அது ஒரு துறையாக இன்றளவிலும் அங்கீகரிக்கப்படவில்லை என்பது என்னுடைய முடிவு. அதே போல் அந்த மொழிபெயர்ப்புக்குள் அங்கீகரிக்கப்படாத ஒரு துறையாக நான் பாவிப்பது இலக்கிய மொழிபெயர்ப்பு என்பது. இன்றளவிலும் இந்திய சமூகத்தில் இலக்கிய மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஒரு சேவையாகத்தான் கருதப்படுகிறது. அதை ஒரு விரும்பி இப்போ அதை ஒரு துறையாக எடுத்து அதில் ஏதாவது சம்பாதிக்கலான்னு யாராவது மாணவர்கள் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் இந்தியாவினுடைய மிக முக்கியமான மொழிபெயர்ப்பு நிறுவனங்களில் பயிற்சி பெற்றவன். அந்த பின்புலம் இதுவரை பேசிய தமிழுடைய மிக முக்கியமான மொழிபெயர்ப்பு ஜாம்பவான்களுக்கு கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆனால் அந்த எந்த நிறுவனங்களிலும் இலக்கிய மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. லிட்ரலாகவே அவங்க போய் கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதில் பெருசாக எவனும் காசு கொடுக்க மாட்டான், அதனால் உங்களுக்கு ஏதாவது சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டால் அதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது மொழிபெயர்ப்புங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வாஸ்தவம். அதுக்கு அடுத்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது அப்படிங்கிறது தமிழ் மொழிபெயர்ப்பு சூழலுக்கு இல்லை, இந்திய மொழிகளுக்கு இடையில் மொழிபெயர்ப்பப்படக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்கள். அவங்க அயல்மொழி அதாவது வெளிநாட்டு மொழிகளுக்கு இடையிலிருந்து மொழிபெயர்க்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்கள் கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கிறது வேற, இந்திய மொழிகளுக்கு உள்ள மொழிபெயர்க்கக்கூடிய அறிஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கிறதும் வேற. இதை நண்பர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் ஒரு வர்க்க வித்தியாசங்கள் இருக்கிறது. அதே போல் பல மேடைகளில் நான் கவனித்து வருகிறேன், இந்திய மொழிகளை பிராந்திய மொழிகள் என்று பல தரப்பட்டவர்கள் முட்டாள்தனமான ஒரு கருத்தை வைக்கிறார்கள். ரஷ்யன் எப்படி ஒரு உலக மொழியாக இருக்கிறதோ, பிரெஞ்சு எப்படி ஒரு உலக மொழியாக இருக்கிறதோ, ஜெர்மன் எப்படி ஒரு உலக மொழியாக இருக்கிறதோ, இந்தியாவினுடைய அனைத்து மொழிகளும் உலக மொழிகள் தான். அதை ஒரு பிராந்திய மொழி என்று நோக்குவது அப்படிங்கிறது ஒரு காலனிய மனோநிலை. ஸோ இந்த அண்டர் எஸ்டிமேஷன்ஸ்க்கு எல்லாம் தாண்டி நான் மொழிபெயர்ப்பு சம்மந்தப்பட்டு சில விஷயங்கள் பேசுகிறேன். அதில் நான் பேசக்கூடிய விஷயங்கிறது, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்திய மொழிபெயர்ப்புகளுக்குள்ள ஒரு அண்டர் எஸ்டிமேஷன் இருக்குது. அதில் இன்னொரு அண்டர் எஸ்டிமேஷனுங்கிறது தெலுங்கிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கக்கூடிய விஷயங்கிறது. நான் சமீபத்தில் பார்த்த பல நூல்களில் மலையாள மொழிபெயர்ப்பு பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கிறது, கன்னட மொழிபெயர்ப்பு பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கிறது. அதாவது இந்திய மொழிகளுக்கு உள்ள வங்க மொழிபெயர்ப்பு பற்றி நிறைய பேசப்பட்டுகிறது. ஏன் என்று சொன்னால் வங்க மொழிபெயர்ப்பு தமிழினுடைய இலக்கியத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, அதனால் அது பேசப்படுகிறது. ஆனால் நண்பர்களே, நீங்கள் யாரும்
நம்ப மாட்டீர்கள், இதுவரை தெலுங்கிலிருந்து தமிழுக்கு தமிழிலிருந்து தெலுங்குக்கு மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள், அதே போல் தெலுங்கிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களினுடைய எண்ணிக்கைங்கிறது வந்து நீங்கள் ஏதோ ஒரு 2-3 மிஞ்சி போனால் கேசவரெட்டி எழுதிய அவன் காட்டை வென்றான் அதை சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் என்னுடைய நண்பர் ஒருவர் கணேச பாண்டியன் என்று சொல்லி, அவர் பிஃபோர் ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் அவர் வந்து படிக்கிறார், ஆய்வு பண்ணுறார். அவர் சேகரித்த தகவலின் படி, ஏன்னா இது அறிவு திருட்டாயிடும், நான் ஏதோ கஷ்டப்பட்டு முக்கிய எடுத்துங்கிற மாதிரி ஆகிடும். செய்யுள் 32, சிற்றிலக்கியம் 8, காப்பியம் 9, நாடகம் 10, கவிதை 21, சிறுகதை 49, சிறுகதை தொகுப்புகள், வெறும் சிறுகதை கிடையாது, புதினங்கள் 48, கூடுதலாக 105 ஜனரஞ்சக புதினங்கள் மட்டுமல்லாது சிறுவர் இலக்கியம் 2, தன்வரலாற்று நூல்கள் 3 என்று மொத்தம் 288 நூல்கள் இதுவரையிலும் தெலுங்கிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன என்கிற தகவல் இங்கே இலக்கியவாதிகளுக்கு தெரியாது, இலக்கியம் வாசிக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கு தெரியாது, பேச அழைக்கிற வரைக்கும் எனக்குமே தெரியாது. எனவே நானும் உண்மையை சொல்லிடணும். எனவே இவ்வளவு அண்டர் எஸ்டிமேஷன் நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் நான் ஆந்திராவில் கடந்த 10 ஆண்டுகளாகவே, நான் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நான் ஆந்திராவில் இருக்கிறேன். என்னுடைய நண்பர்களோட சும்மா பேச்சுவார்த்தை, என்னுடைய நண்பர்கள், எனக்கு நண்பர்கள்னால் பிடிக்கும், யாராவது பக்கத்தில் உட்காந்துருந்தா 5 நிமிஷம் கழித்து அவன் ஃப்ரெண்ட் ஆகலைன்னா கழுத்து நெரிச்சிருவேன், அதுதான் என்னுடைய இயல்பு. என்னுடைய நண்பர்கள், தெலுங்கு நண்பர்களோட பேசுவதற்கான வாய்ப்புகளை பெருக்க வேண்டும் என்பதற்கு ஒரே காரணத்துக்காக நான் தெலுங்கு கற்றுக்கிட்டேன். பிறகு படிக்கவும் எழுதவும் கற்றுக்கிட்டேன். பிறகு கன்னட மொழி கற்றுக்கிட்டேன். குறைச்சி மலையாளம் ஆகிரும். ஆக அதுக்கப்புறம் எனக்கு 3 வருடம் இந்த தெலுங்கு கற்றுக்கொள்வதால் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. அதுக்கப்புறம் நான் மொழிபெயர்ப்புக்குள்ளே வந்திருக்கிறேன். இப்போ முன்னாடி பேசினவங்க எல்லாரும் வந்து ஆங்கிலத்தில் இருந்து அதே போல் ஆங்கிலத்தின் வழி தமிழுக்கு மொழிபெயர்க்கக்கூடியவர்கள். இந்த சபையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையோர், குறிப்பாக மிக முக்கியமான உரையை ஆற்றியிருக்கக்கூடிய ஹயத் பாஷா அவர்களை தவிர்த்து பெரும்பான்மையோர் இந்திய மொழிகளில் இருந்து மொழிபெயர்க்கக்கூடியவர்கள். அடிப்படையிலேயே இந்திய மொழிகளுக்கும் அயல் மொழிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அதில் முக்கியமான வித்தியாசங்கிறது வந்து அதனுடைய கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. இப்போ நான் வீட்டுக்கு போனேன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்வீங்க? அவன் வீட்டுக்கு போனான், he went home, கரெக்டுங்களா? அவன் வீட்டுக்கு போனான், he went home. அவன் போனான் வீட்டுக்குன்னு மாறிடுது, கரெக்டா? இந்த அமைப்பில் ஒரு சேஞ்ச் நடக்குது. ஆனால் இந்திய மொழிகளுக்குள்ள இந்த சேஞ்ச் நடக்காது. அவன் வீட்டுக்கு போனான், அத்தோட ఇంటికి వెళ్ళాడు తెలుగుல, కన్నడல அவனும் మనకి ஓதனும். எஸ், மலையாளத்தில் அவனையும் வீட்டிலேக்கு போய். ஏதாவது மாறிதா? வீடோட இடத்துல இருக்கு, அவன் இடத்துல இருக்கான், தான் இங்கே இருக்கு. வினை முடிவுகளிலும் பெரிய மாற்றம் கிடையாது. அதனால வந்து இந்திய மொழிகளிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா பாலையண்ண ஒரு பெரிய நடிகர் இருக்கார். ரீசெண்டாக கூட அவருக்கு பத்மபூஷன் நம்ம ஒரு விருது கொடுத்தாங்க. அவர் எந்த அளவுக்கு நடிகர் அப்படின்னு சொன்னால், அவர் படங்களில் ஒரு விரல் காட்டி நிறுத்தினா ரயில் நின்றோம், அந்த மாதிரி ஒரு ஹீரோயிசமான ஒரு நடிகர். அவர் புகழ்பெற்ற ஒரு டயலாக் இருக்கும், சேம் சேம் பட் டிஃப்ரெண்ட் அப்படின்னு. இந்திய மொழிகள் அப்படிங்கிறது சேம் தான், ஆனால் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். இந்த டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது தான் பன்மைத்துவம், அதுதான் அந்த மொழியினுடைய கலாச்சாரம். ஆக என்னுடைய மொழியினுடைய பன்மைத்துவத்தை இன்னொரு மொழிக்கு நான் கடத்துகிற போது அந்த மொழியினுடைய என்னுடைய மொழியை அந்த மொழியில் ப்ராப்பராக வந்து நான் வந்து டெலிவரி பண்ணணும். அதுதான் எனக்கு டிரான்ஸ்லேஷனில் எனக்கு இருக்கக்கூடிய
மிகப்பெரிய சேலஞ்ச். நான் டிரான்ஸ்லேஷனில் எந்த விஷயத்தையுமே வந்து ப்ராப்ளம்ஸாக நான் பார்க்கறது கிடையாது. பிகாஸ் சேலஞ்சஸாக தான் பார்க்குறேன். ஏன்னா நான் சேலஞ்சஸ் நான் என்ன எதுக்கு எப்போ எடுக்கிறேன் அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு மொழிபெயர்ப்பு கொள்கைன்னு எனக்கு ஒன்று இருக்கும். ஆமாம், ஜெயஸ்ரீ அவர்களுக்கு வேற ஒன்றா இருக்கும். அப்போ அவங்க எடுத்துக்கிற ஒரு கொள்கைக்கும் நான் எடுத்துக்கிற கொள்கைக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா? அப்போ நான் ஒரு கொள்கை எடுத்துக்கிட்டேன்னா அதுக்காக நான் சேலஞ்சஸ் நிறைய பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி என்னுடைய மொழிபெயர்ப்புங்கிறது வந்து லிட்டராக எப்படி இருக்கும்னு சொன்னால், பொதுவாக எப்படி நான் மொழிபெயர்ப்பு பண்ணுவேன்னா, ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்துப்பேன். எனக்கு நல்லா தெரியும் நான் வந்து ஒரு ப்ராப்பர் தெலுங்கு கை கிடையாது. பட் ஐ கேன் ஸ்பீக் தெலுங்கு வெரி வெல். ஆனாலும் ஒரு தெலுங்கு பிரதியை நான் எடுத்துக்கொள்கிற போது நன்கு தெலுங்கு அறிந்த, அப்படி சொன்னால் சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், தெலுங்கு நண்பர் யாரையாவது அழைத்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து எனக்கு கொஞ்சம் படித்து காட்டு அப்படின்னு சொல்லும்போது, அவன் நான் படிக்கிற இதை விட ரொம்ப கரெக்டாக ஏற்ற இறக்கத்தோட என்ன எப்படி படிக்கணுமோ நைஸாக படிச்சிருவான். உடனே என்ன பண்ணுவேன், அவன் என்ன சொல்கிறானோ அப்படியே டிட்டோவாக தமிழில் எழுதிப்பேன். ஆனால் அதை அப்படி எடுத்துகிட்டு போய் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன்னா இந்த நேரத்துக்கு இந்த மேடையில் நான் நின்றுக்க முடியாது. மொழிபெயர்ப்புக்கு வெளியில் தான் நான் நின்றுருக்கணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். இந்த ஒற்றுமைகள் இருக்குது இல்லையா, இந்த ஒற்றுமைகள் அது இருக்குதுங்கிறதுக்காக எடுத்து நான் பாட்டுக்கு பயன்படுத்திட்டா அது வந்து மொழிபெயர்ப்பு நிச்சயமாக ஆகாது. உதாரணமாக, தெலுங்கில் ஒரு சொல் இருக்கிறது அவசரம், தெலுங்கில் ஒரு சொல் இருக்கிறது அவசியம். நண்பர்களே, தெலுங்கில் ஒரு சொல் இருக்கிறது அவசரம், தெலுங்கில் ஒரு சொல் இருக்கிறது அவசியம்னு சொன்ன உடனே நீங்கள் இதை தமிழ் சொல்லுன்னு நல்லா கண்டுபிடிச்சிருப்பீங்க. கரெக்டாக? எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்க? கை தூக்குங்க. ஓகே, தூக்கணும் தான் நினச்சிக்கிறேன். இந்த சபாநாயகர் பார்லிமெண்ட்டில் அப்படி தான் சொல்லுவார், ஆமென்றவர் ஆமென்க, எவனும் கையை தூக்க மாட்டான், ஆம் ஓகே கையெழுத்து போடு, அந்த மாதிரி. ஸோ அவசரம் அப்படிங்கிறதுக்கு தெலுங்குலேயும் அந்த சொல் இருக்குது, தமிழ்லேயும் அந்த சொல் இருக்குது. அவசியம் அப்படிங்கிற சொல் தெலுங்குலேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. ஆனால் நான் அவசரம் அப்படின்னு, அதாவது எனக்கு ஒரு அவசரம் லிட்ரலாக அதை டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீனிங் எனக்கு அர்ஜென்ட்டுங்கிற மீனிங் கிடைக்காது. ஏன்னா தெலுங்கில் நான் அவசரம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு நீட் இருக்குது. அதாவது இங்கே அவசரம் அங்கே அவசியம், அங்கே அவசியம் இங்கே அவசரம். வெறுமனே இருக்குன்னு எடுத்து போட்டால் ஜோலி முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய நிகரான சொற்கள் நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிற போது மொழியை, அந்த மொழியினுடைய பண்பாடும் இந்த மொழியினுடைய அறிவும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அது கட்டாயம் ஒரு ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு மொழிபெயர்ப்பாக, தவறான மொழிபெயர்ப்பாக அமைந்து விடுவதற்கு பல்வேறு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. நான் மொழிபெயர்ப்பை எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்கள் நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மொழியினுடைய கலாச்சாரத்தை நான் வந்து ஒழிக்கக்கூடாது. ஆனால் நான் ஒழிச்சிருக்கேன். அப்படி பண்ண புக்கை நான் திரும்ப ஒழிச்சு வச்சுக்கிட்டேன். அது இது வரைக்கும் யாருக்கும் காட்டினது கிடையாது. ஆனால் அது பப்ளிஷ்டு புக்கு 500 காப்பி அடித்து மொழிபெயர்ப்புக்கு காசு வாங்கி, ஆனால் அதெல்லாம் எடுத்து போய் பத்திரமா இதை மட்டும் வெளியே தெரிஞ்சுன்னா என் ஜோலி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒழிச்சு வச்சுட்டேன். அதெல்லாம் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸில் நான் பண்ண தப்பு. அந்த தப்பு என்ன பண்ணியிருப்பேன்னா ஓவர் டூ பண்ணது. அதாவது அந்த மொழிபெயர்ப்புக்கு எடுத்துக்கொண்ட கவிதை வந்து என்னென்னவில் கொஞ்சம் தரம் வந்து மட்டமாக இருந்தது. ஆனால் எனக்கு என்னென்னா என் மொழிபெயர்ப்பில் அது வரும்போதாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் அங்கே டச்சப் பண்ணி ஜோலி முடிச்சிட்டேன். அப்புறமா தான் தெரிஞ்சு இந்த வேலையெல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறேன்னா மோசமான நூலை எதையுமே எடுக்கிறது கிடையாது. நல்ல புக்கு எனக்கு பிடிச்சி நான் வாசித்து அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போட்டு எனக்கு பணம் கொடுத்தா மட்டும்தான் நான் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு கதைகளில் வரக்கூடிய சில உதாரணங்கள் மொழிபெயர்ப்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஒரு தெலுங்கு వాక్యం. అర్ధగంట కూర్చున్నాక వస్తానత్త ఆమెకి సెలవు చెప్పి బయటకు వచ్చాను அப்படிங்கிறது ஒரு வாக்கியம்.
இது லிட்ரல்னா சும்மா அப்படியே டிரான்ஸ்லேட் உங்களுக்கு தமிழில் புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அரை மணி நேரம் உட்கார்ந்த பிறகு வரேந்த அவளுக்கு விடைபெறுதல் சொல்லி வெளியே வந்தேன். இது கேவலமாக இருக்குது தானே? உங்களுக்கே தெரியும் தமிழ் கிடையாதுன்ட்டு. ஆனால் இது வந்து வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேஷன். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் தமிழ் டச்சப் பண்ணி கொடுத்துருக்கேன். அரை மணி நேரம் இருந்து விட்டு, இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன், யார் வீட்லேயே இருக்கேன், வீட்டில் உக்காந்துட்டு இருந்தால் வரேன். யாரும் போய் யார் வீட்லேயும் போயிட்டு நின்றுக்கிட்டு இருந்துட்டு வர மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா அவங்க வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்து தான் சொல்லுவாங்க. ஆனால் தெலுங்கில் உக்காந்துட்டு இருந்தால் வருது. அங்கே அவங்க உக்காந்துட்டு இருந்தாங்கன்னா நான் உக்காந்துட்டு இருந்து வந்தேன். அப்போ அவன் கேட்பான், ஏன்டா நான் என்ன நின்றுக்கிட்டா வந்தேன்? அப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அரை மணி நேரம் உட்கார்ந்த பிறகு அரை மணி நேரம் இருந்து விட்டு வருகிறேன் அத்தை என்று அங்கே அவளுக்குன்னு வருது. நீங்கள் தெலுங்குல நிறைய ஒருமை விழிப்புகள் இருக்கும். வச்சாடு, இப்போ யாரையும் உதாரணம் சொல்ல முடியாது, அதனால என்னையும் சொல்லிக்கிறேன். சண்முகமல் குமார் வச்சாடு. ஆனால் தமிழில் அதை சண்முகமல் குமார் வந்தான்னு எழுத முடியாது. கொஞ்சமாச்சும் எனக்கு மரியாதை கொடுக்கணும்டா நானும் ஆசைப்படுவேன். ஆனால் நம்ம தமிழ் எழுதும்போது சண்முககுமார் வந்தார் அப்படின்னு தான் எழுதணும். ஸோ அங்கே நான் டைரெக்டாக வேர்ட் டு வேர்ட் பண்ணும்போது அந்த மரியாதை தெலுங்குல மரியாதை அவங்க கொடுக்குறாங்க. அவங்க கல்ச்சுரலில் அதுக்கு மரியாதை இருக்குது. அதை நம்ம மொழிபெயர்க்கும் போது இப்படி மொழிபெயர்த்தா என்ன ஆகும்னா அந்த பாஷையில் நம்ம ஏதோ மரியாதை குறைவாக பேசிக்கிறாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அரை மணி நேரம் இருந்து விட்டு வருகிறேன் அத்தை என்று சொல்லிவிட்டு, அங்கே என்னன்னா செலவு செப்பி அப்படின்னு, செலவுன்னா விடைபெறுதல் சொல்லி, செலவுன்னா என்னன்னா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறது தான். ஆனால் தமிழில் நான் போயிட்டு வரேன்னு தான் சொல்கிறதுலையே அதோட மீனிங் கன்வே ஆயிடுது. மேற்கொண்டு போயிட்டு வரேன்னு சொல்லி விடைபெறுதல் சொல்லி போனேன்னு வராது. அப்போது அரை மணி நேரம் இருந்து விட்டு வருகிறேன் அத்தை என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன், அந்த மாதிரி. அதில் அடுத்து தெலுங்கில் மொழிபெயர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்குது. அதாவது தமிழில் அப்படி ஒரு வாக்கிய அமைப்புகள் அதிகம் கிடையாது. தெலுங்கில் செயல் வினையும் இருக்கும், செயப்பாட்டு வினையும் இருக்கும். ஒரு கதையில் வருது, அதை டைரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். பாத்திரம் கழுவுனா கழுவினேன், கழிவறை கழுவி விட்டு கொண்டேன் அப்படின்னு தெலுங்குல. பயப்படாதீங்க, இது தமிழ் கிடையாது. தெலுங்குல அந்த சென்ஸோட அந்த வாக்கியம் இருக்கு. இது என்ன மீனிங்னா, பாத்திரம் கழுவுனது நான், பாத்ரூம் நான் வேற ஒருத்தரை கழுவ சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தான் அந்த வாக்கிய அமைப்பு. அது தெலுங்குல படிக்கும்போது எந்த நெருடலும் இல்லாமல் இருக்கும். ஆனால் தமிழில் மொழிபெயர்க்கும் போது கஷ்டம். அப்போ என்ன இங்கே மொழிபெயர்க்கும் போது பண்ணணும்னா, கூடுதலாக நான் பாத்ரூம் கழுவுனேன், இன்னொருத்தரை வச்சு நான் இது பண்ணுறேன். ஆனால் இந்த கதையில் இந்த இடத்துல நீங்கள் படிக்கும்போது தெரியும், யார் பாத்திரம் கழுவுறதுக்கு அளவு பண்ணுறா, யார் டாய்லெட் கழுவுறதுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறார்கள்ங்கிறது ஒரு சேஞ்ச் நடக்குது இல்லையா? இன்னொரு உதாரணம், இது ஒரு வாக்கியம். இதற்கிடையில் பால் பாக்கெட் விலையை 10 ரூபாயாக செய்ததிலிருந்து. இப்போ நான் முதல் படிக்கிற சென்டென்ஸ் எல்லாம் தெலுங்கு தான். தெலுங்கு அப்படியே சும்மா டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் சொல் பண்ணியிருக்கேன். என்ன பால் பாக்கெட் விலையை 10 ரூபாய் செய்ததிலிருந்து என்ன? அது ஏதாவது பானை செய்கிறதா, சோறு செய்கிறதா? கிடையாது. ஆனால் இந்த வாக்கியத்தை நீங்கள் வழக்கு மொழிக்கு மாற்றி பாருங்கள். சும்மா ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். இதுக்கிடையில் பால் பாக்கெட் விலையை 10 ரூபாய் பண்ணதிலிருந்து, செய்ததிலிருந்துங்கிறத பண்ணதிலிருந்துன்னு வழக்குக்கு நான் மாற்றினேன். கரெக்டா? அப்போது 10 ரூபாய் செய்ததிலிருந்து அப்படிங்கிறதுல வரக்கூடிய நெருடல் 10 ரூபாய் பண்ணதிலிருந்து பண்ணும்போது வரல. ஆனால் நான் மொழிபெயர்ப்ப அந்த டெக்ஸ்ட்டுங்கிறது வழக்கில் பண்ணலை. அப்போ நான் அதை திரும்ப எப்படி பண்ணியிருக்கேன்னா, இதற்கிடையில் பால் பாக்கெட் விலையை 10 ரூபாயாக உயர்த்தியதிலிருந்து. சரியா வந்துருச்சா? அந்த பண்ணதுங்கிறதோட இன்னர் மீனிங் என்னன்னா உயர்த்தினது தான். ஏன்னா இந்த மொழி அமைப்பு அப்படி இருக்கு. துண்டு, நன்றி.
எனக்கு இந்த துண்டு வந்தாலும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அப்புறம் என்ன பேசுறது அப்படின்னு பாருங்கள். இந்த அடுத்த டென்ஷன் ஆகிடும். டென்ஷன் பற்றி ஒரு உதாரணம். தினமும் 5 மணிக்கு டென்ஷனாக எழுந்து சந்து முனை வரைக்கும் நடந்து சென்று பால் பாக்கெட் வாங்கி வருபவள் அப்படிங்கிறது இருக்கு. இது அந்த மொழியில் டைரக்டாக பண்ணும்போது, ஆனால் தமிழ் மொழிக்கு இது வரும்போது அந்த வாக்கிய அமைப்பில் ஒரு நெருடல் இருக்குது. அந்த எந்த நெருடல்னா, அங்கே இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் ஈக்குவலண்ட்டாக இருக்குங்கிறத இந்த மொழிக்கு நான் மாற்றும் போது அதில் காட்டக்கூடிய வர்க்க வேறுபாடு அல்லது வர்க்கத்தினுடைய நிலைங்கிறது தமிழில் கன்வே ஆகாது. அதுக்கு நான் எப்படி பார்த்துருக்கேன்னா, தினமும் காலை 5 மணிக்கு பதத்தட்டுடன் பாருங்கள், துண்டு கொடுத்துல எவ்வளோ பதட்டம் ஆகிடுச்சு. சுத்தம் எழுந்து தெருமுனை வரைக்கும் நடந்து சென்று பால் பாக்கெட் வாங்கிடும். ஓகே, குறைச்சிட்டேன், கவலைப்படாதீங்க. சரி, அதுக்கடுத்து வர்க்க வேறுபாடு இங்கே உண்டு. தெலுங்கில் சாமான் கழுவி வைத்திருவா, அது சாமான் கடிக்கு பெட்டேஸ் அப்படி ஒரு வாக்கியம் வரும். ஆனால் அதை லிட்ரலாக நீங்கள் தமிழுக்கு பண்ணும்போது சாமான் கழுவி வைத்தா அப்படின்னு பண்ணும்போது இந்த மொழியில் சாமான் கழுவி வைக்கிறது அப்படின்னு எழுதுனா அதோட காஸ்ட் அண்ட் என்னது வர்க்கத்தினுடைய ரெப்ரசன்டேஷன் இன்டர்சேஞ்ச் ஆகிடும். அப்போ அது அந்த கதையில் ரன் ஆகக்கூடிய ஜாதி அமைப்பு என்ன, அவர்களுடைய வர்க்க அமைப்பு என்னன்னு கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தமிழில் அந்த வர்க்கம் அல்லது அந்த சாதி அந்த அளவில் இருக்கக்கூடியவர்கள் என்ன மொழியை பயன்படுத்துவாங்களோ அதை தான் பயன்படுத்தணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, திடீர்னு நான் காலையில் வரும்போது ஃபேஸ்புக்கில் டக்குன்னு போயிடுச்சு, இல்லாட்டி நான் அதை குறித்து வச்சுருப்பேன். ஒரு வடநாட்டுக்காரர் பேசும்போது போரச்ச அப்படிங்கிறார். ஒரு 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 இன்ஸ்டா சாரி ஏதோ ஒரு ஆட். அது எந்த வடநாட்டுக்காரர் போரச்ச அப்படின்னு சொல்கிறாருன்னா, அது எப்படி அது நிகழ்ந்திருக்குன்னு சொன்னால், அதை இங்கே அதை டப்பிங்க்கு எழுதி கொடுத்த டெக்ஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்டவர் ஒரு பிராமணர். அவர் வடநாட்டுக்காரர் கூலி வேலை செய்யக்கூடியவர் போரச்ச அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ அந்த மாதிரி அங்கே சாமான் கழுவுறது அப்படிங்கிறத நான் வரும்போது நான் பாத்திரம் கழுவி வச்சா அந்த கதைக்கு அப்படி வரும். சில இடங்களில் மரபு தொடர்கள் எல்லாம் வரும். முக்கு முகம் தெளியனோடு அதை டைரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணால் மூஞ்சு முகம் தெரியாதவன் அப்படின்னு வரும். தமிழில் மூஞ்சு முகம் அதாவது அதை கூட நான் முக்கு முகம்னா மூஞ்சு முகம் கிடையாது, மூக்கும் மூஞ்சும் தெரியாதவன். அதை நான் கொஞ்சம் ஓரளவுக்கு பட்டுட்டிங்கிறீங்க பார்த்து மூஞ்சு முகம் தெரியாதவன் அப்படின்னு பார்த்துருக்கேன். ஆனால் அதுவுமே சரியான தமிழ் கிடையாது. முகம் தெரியாத ஒருத்தன், அவ்வளோதான் தமிழ். அதுக்கடுத்த சில வார்த்தைகள் அந்த கலாச்சாரத்துக்கே உரிய வார்த்தைகள் அது தமிழில் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் துராயின்னு ஒரு கதையில் பயன்படுத்தியிருக்கிறேன். ஆனால் துராயின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் அதுக்கான சொல் நம்மக்கிட்ட கிடையாது. அதாவது ஒரு சொல் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கதையில் அந்த கதையை ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இவரை பார்த்தா. என்ன கதைன்னா, அவனுக்கு கல்யாணமே ஆகாது. அது நாட்டுப்புற சாயல் கொண்ட ஒரு நவீன மனமுடைய ஒரு கதை. அது அவனுக்கு ரெக்க இருக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஒரு வேட்கை இருக்கும். அவனை எப்படியோ ஏமாற்றி ஒரு பொண்ணை கட்டி வச்சுருவாங்க. அவனுடைய முதலறிவு காட்சி இடம் வரும்போது அவன் திடீர்னு நாடகிய மொழியில், நம்ம பழைய அந்த யாராவது சொல்லுங்கள் ஒரு பேர், பாகவதர் காலம், தேவி உனக்கு ரெக்கைகள் இருக்கின்றனவா அப்படின்னு கேட்பான். தெலுங்கில் அந்த சென்ஸ் வருது. தேவி நீ ரெக்கில் ஒன்றாயா அப்படி கதை. அந்த டோன் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சினிமாட்டிக்காக வரும். அது வரும்போது அந்த பொண்ணு என் பேர் ஒன்றும் தேவி கிடையாது, ஏன்னா அந்த பொண்ணு நாடகமாக இல்லை. இல்லை அதெல்லாம் பற்றி விடு, உனக்கு ரெக்கா சொல்லு. உடனே அவளும் சினிமாட்டிக்காக மாறி, தேவா உனக்கு துரா இருக்கிறதா அப்படின்னு கேட்க. உங்களுக்கு என்னன்னு தெரியல, துராயினா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். துராயினா ஒன்றும் கிடையாது, இந்த சேவலோட கொண்டை அதுதான் துராய்.
தெலுங்கில் சேவல் கொண்டைக்கு அதாவது அந்த அந்த இதுக்கு வந்து துராயின்னு ஒரு வார்த்தை இருக்குது. தமிழில் கொண்டன்னு ஒரு வார்த்தை இருக்குது, கரெக்டாக? ஆனால் நீங்கள் கொண்டன்னு எழுதுனா பெண்கள் இந்த சுட்டி போடுறக்கூடிய பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் ஒரு காலத்தில் போட்டுட்டு இருந்தாங்க. அது சுட்டி இப்படி போடுறது கொண்டை. அப்போ நான் அந்த இடத்துல கொண்டை இருக்கான்னு கேட்டால் தமிழில் மீனிங் தப்பாயிடும். சரி, ஒருவேளை இது கொம்பாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி நான் கொம்பு போடலாம் ட்ரை பண்ணேன். 2 லைனு தள்ளி உடனே கொம்பு இருக்கான்னு ஒரு வார்த்தை வருது. அப்போ உடனே எனக்கு இப்போ கொம்பும் இல்லை கொண்டையும் யூஸ் பண்ண முடியாது, என்ன பண்ணுறது? இப்போது சேவை கொண்டை போடலாமா அப்படின்னு பார்த்தா எடுத்த உடனே சஸ்பென்ஸ் முடிஞ்சிருச்சு. உனக்கு சேவை கொண்டை இருக்கா? இப்போ உனக்கு யாரையா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொம்பு இருக்கான்னு தான் கேட்பாங்க. உங்களுக்கு மாட்டு கொம்பு இருக்கா, ஆட்டு கொம்பு இருக்கா, காண்டாமிருகத்தோட கொம்பு இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. அப்போ அது அங்கே வந்து அது ஒற்றை சொல். அப்போ அந்த ஒற்றை சொல்லை 2 சொல்லாக மாற்றி அதோட சஸ்பென்ஸை உடச்சி அதோட யூனிக்னஸை குலைச்சி நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டு அமைதியாக துராயின்னு போட்டு கீழே ஃபுட் நோட் கொடுத்துட்டேன் கம்மன்னு. ரைட்டா? முடிஞ்சு வேலை. அதே மாதிரி ஜிம்கானா ஒரு கதையில் இப்படி வருது. ஜிம்கானா கிரவுண்டு, கானா கிரவுண்டு ஐநட் 2. அந்த கதையை வந்து உங்களுக்கு லைட்டாக சொல்லணும். அதாவது ஜிம்கானா கிரவுண்டுங்கிறது வந்து ஒரு இடம். அந்த இடம் வந்து அதில் கானா, ஜிம் கானா கிரவுண்ட், கானா கிரவுண்டு சாப்பாட்டு இடமா மாறிடுச்சு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறார். இப்போ இது தமிழில் வந்து ஜிம்கானாங்கிறத மாற்ற முடியாது, உங்களுக்கு தெரியும், மொழிபெயர்ப்பு கொள்கையில் அதை மாற்ற முடியாது. ஆனால் கானா கிரவுண்டுங்கிறத வந்து சாப்பாட்டு மைதானம் அப்படின்னு நான் மாற்றிட்டோம்னா இங்கே நடக்கக்கூடிய அந்த கேம் வந்து ப்ராப்ளம், அதாவது பல்ஸ் வந்து உடஞ்சிரும். ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, இந்த ஓரளவுக்கு இந்த கானாங்கிற வார்த்தை வந்து தமிழர்களுக்கு பரிச்சயமான ஒரு அயல்மொழி சொல் அப்படிங்கிறதுனால ஜிம்கானா கிரவுண்ட் கானா கிரவுண்ட் ஆனது மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் மொழிபெயர்த்து ஆயிடுச்சு. அதிலே வந்து பெண்டைக்காய் புழுசு அப்படின்னு ஒரு இடம் வருது. அவர் வந்து ஒரு மொழி விளையாட்டு பண்ணியிருப்பார். நாம் எல்லாரும் இதை வந்து நான் திரும்ப தெலுங்கில் இருக்கிறத வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேஷனில் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். நாம் எல்லோரும் ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஓடிட்டுருக்கா? ஓகே. நாம் எல்லோரும் பரிஸ்திதிகளுக்கு எப்போதும் பெண்ட் ஆகிறோம் என்பதால் அந்த உணவு பொருள் பெண்டக்காய மீன் பெண்ட் காய் என்னவோடா. உங்களுக்கு ரொம்ப கன்றாவே இருக்கும் கேட்கும்போது. இந்த பெண்டைக்காய் புழுசு அப்படிங்கிறதோட டைரக்ட் அர்த்தம் என்னன்னா வெண்டைக்காய் புழுசு. அவங்க வந்து வாழ்வினுடைய தத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு உணவை தேடி அந்த கதை சொல்லி போயிட்டு இருப்பார். அதில் அவனுடைய நண்பர் சொல்வார், ஒருவேளை அந்த உணவுப் பொருள் பெண்டைக்காய் புழுசா இருக்குமா? ஏன் பெண்டைக்காய் புழுசு இருக்குன்னா, நாம் எல்லோரும் பரிஸ்திதின்னா நிலைமைகளுக்கு எப்போதும் பெண்ட் ஆகிறோம், வளையிறோம் இல்லையா, பெண்ட் ஆகிறோம் என்பதால் அந்த உணவுப் பொருள் பெண்டக்காய் மீன்ஸ் பெண்ட் காய் என்னவோ. அதில் வந்து லாங்குவேஜ் கேம் சும்மா ஃபன்னியாக பண்ணி பார்த்துருக்காங்க. இதை நான் வந்து கத்திரிக்காய், பெண்டைக்காய்னா கத்திரிக்காய், புழுசுன்னா குழம்பு, கத்திரிக்காய் புழுசுன்னு நான் மாற்றிட்டேன் அப்படின்னா, நாம் எல்லோரும் நிலைமைகளுக்கு தக எப்போதும் பெண்ட் ஆகிறோம் என்பதால் அந்த உணவுப் பொருள் பெண்ட் காய், ஐ மீன் கத்திரிக்காய் குழம்போ. ஏதா இல்லையா? தப்பு, வேஸ்ட். அதை வந்து பண்ணவே முடியாது. இந்த கதையை முடிச்சுட்டு 4 மாசமாக டெஸ்கில் வச்சுக்கிட்டு இருக்கேன், அனுப்பாமல். 40 பக்கம் கதை பிரசுரம் பண்ணுறதுக்கு மனசு இல்லை. அந்த மனுஷனுக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க இந்த மாதிரி வேர்ட் கேம் கதை நல்லா இருக்குது, அங்கங்கே வேர்ட் கேமாக இருக்குது, தமிழில் மொழிபெயர்த்தா கன்றாவியாக இருக்குன்னா அவர் ஃபோனை போட்டு, தம்பி அதெல்லாம் வெட்டிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் வெட்ட சொல்வீங்க, எனக்கு வந்து அதோட சேலஞ்சஸ் பிடிச்சிருக்கு, நான் இன்னும் கொஞ்ச நாள் இதை என் டெஸ்க்லேயே வச்சுட்டு இருந்து எனக்கு முன்னாடி யாரும் பிரசுரம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்கன்னா டக்குன்னு எடுத்து இதை பப்ளிஷ் பண்ணிவிட்டு, மொழிபெயர்ப்பாளர் இந்த இடத்துல பிரச்சனை பண்ணியிருக்கார், இதை மட்டும் கழிச்சிட்டு கொடுக்க வேண்டிய சன்மானத்தை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு லெட்டர் போட்டு முடிக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி வழக்கு, தெலுங்கு வழக்கு மொழிபெயர்க்கிறதுங்கிறது ஒரு பயங்கரமான கஷ்டம். ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேங்க. அப்படிங்க, ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட முடிச்சிடுறேன். கருமாதி அப்படின்னு ஒரு கதை நான் பண்ணேன். தெலுங்குல வந்து சாவுக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த கதைகளோட இதில் வந்து நிறைய மரபு தொடர்கள் எல்லாம் வரும். ராயதுர்கம் வரை நீட்டினான் அப்படின்னு வரும். ராயதுர்கம் வரை நீட்டினான் அப்படின்னா என்ன? ஒன்றும் கிடையாது. தமிழில் நீங்கள் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க. கிருஷ்ணகிரி வரை இழுத்தான். அது பேச்சும்போது வாய் நீளுது அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த தூரம் வரை இழுத்தான் அப்படிங்கிறத சொல்கிறது ஒரு வழக்கு. அதே மாதிரி தெலுங்குலேயும் அனந்தபூர் வட்டார வழக்கில் ராயபுரம் வரை இழுத்தான் அப்படின்னு நான் வருது. இதை வந்து நான் தமிழுக்கு மொழிபெயர்க்கும் போது ஈக்குவலண்ட்டாக கிருஷ்ணகிரி வரை இழுத்தான் அப்படின்னு நான் பண்ணலாம். ஆனால் திடீர்னு அனந்தபூர் கதையில் கிருஷ்ணகிரி வரை இழுத்தான் அப்படின்னு கேட்டால் எங்கடா ஒருவேளை அனந்தபூரில் எங்கேயாவது கிருஷ்ணகிரி இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு குழப்பம் வந்துடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், ராயபுரம் வரை இழுத்தான்னு போட்டு கீழே இது வந்து அங்கே ஒரு மரபு தொடர், இங்கே கிருஷ்ணகிரி வரை இழுத்தாங்கிறது தான் அங்கே ராயபுரமாக இருக்குது. அதனால் ஒன்றும் கவலைப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு கதையை படிச்சுட்டு போங்க, அதோட ஃப்ளோ வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ என்னை வந்து இங்கே வந்து அவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள், எத்தனை வருஷ காலம், எத்தனை பக்கங்கள். நல்லதம்பி சார் வந்து ரொம்ப பின்னாடி தான் அவர் வந்து மொழிபெயர்ப்பு பண்ண வந்தார். ஆனால் அவ்வளோ காலம் அவர் அந்த மொழியில் இவ்வளோ பரிச்சயமானவராக இருந்திருந்தால் அவர் வந்து இவ்வளோ மொழிபெயர்ப்பில் அவர் பிரசுரம் பண்ண ஆரம்பிச்சிலிருந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ சச் அன் பிரில்லியன்ட் இன்ஸ்பிரேஷன் டு வாஸ் ஆக்சுவலி லைக் குளச்சல் மு யூசுஃப். அவர் மாதிரி ஒரு பிரில்லியன்ட் ஸ்காலர் நமக்கு கிடைச்சதுங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதே மாதிரி இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன்ஸ் படிக்கும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் நிறைய பண்ணலாம். ஜெயஸ்ரீ அவங்க வந்து மொழிபெயர்க்கக்கூடிய நிலம் பூத்து மலர்ந்த நாள் அப்படின்னு ஒரு நாவல், அவங்க மொழிபெயர்த்த வேகத்தில் எனக்கு ஒரு மலையாளம் மலையாளி பட் லிங்குவிஸ்டிக் ப்ரொஃபஸர் எனக்கு வந்து கொடுத்து அதை படிக்க சொன்னார். அது வந்து தமிழர் பற்றி எழுதியிருக்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் படிக்கும்போது அதையும் வேல்பாரி போன்ற நாவல்களும் நம்ம கம்பேர் பண்ணலாம். உலக புகழ் பெற்ற மூக்கு அப்படின்னு சொல்லிட்டு குளச்சல் மு யூசுஃப் மலையாளத்துலேருந்து மொழிபெயர்த்திருக்கார். அதே மாதிரி ஒரு நீளமான மூக்கை பற்றி நல்லதம்பி சார் கன்னடத்துலேருந்து மொழிபெயர்த்திருக்கார். அப்போ நீங்கள் இந்த ரெண்டு கதையும் மொழிபெயர்க்கலாம். நான் ஒரு கதை மொழிபெயர்ப்பேன், சூப்பர் மாம் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு. அது லிட்ரலி வந்து ரொம்ப மாத்திரை நிறைய சாப்பிட்டு கடைசியில் மாத்திரையாகவே மாறி போகிற ஒரு அம்மாவை பெற்ற கதை. லிட்ரலி அது ஒரு காஃப்காவியன் ஸ்டோரி தான். காஃப்காவியன் உங்களுக்கு என்ன, அவன் நெருக்கடி தாங்க முடியாமல் கரப்பாம்பூச்சியை மாறிடுவான். இந்த அம்மா நிறைய மாத்திரை சாப்பிட்டு நெருக்கடி முடியாமல் மாத்திரையாக மாறிடும். இந்த மாதிரியான கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி மொழிபெயர்ப்புகள் உங்களுக்கு உதவும். நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. ஓலை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. வாய்ப்பளித்த ஜாகிர் ஹுசேன் ஐயா அவர்களுக்கு மிக மிக நன்றி. நான் வந்து ஒரு ஆள்னு நான் நினைக்கல. என்னை வந்து ஒரு பொருட்படுத்தி இந்த மேடையில் ஏற்றியமைக்காக நான் என்னுடைய வாழ்நாள் நன்றியை ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.